ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா டீ கடையிலலாம் நல்ல பெரிய பெரிய வெங்காய போண்டா இருக்கும் பாருங்கள். நல்லா நிகழமாக வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். அதில் மாவு மட்டும் அங்கங்கே ஒட்டியிருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். அந்த வெங்காய போண்டா தான் நம்ம ஷார்ட் வீடியோவில் போட்டுறது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் அந்த வீடியோவை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு 6 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி உதுத்து விடுங்க. போட்டு பிசைஞ்சு விட்ருங்க. ஒன்றோட ஒட்டாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. முதல் வெங்காயத்தை வந்து தனித்தனியாக உதுத்துடணும். இந்த மாதிரி இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் உடனாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு போட்டுக்கோங்க. இப்போவும் உப்பு போட்டு தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. போதும் மிளகாத்தூள். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம் இதை ஒரு தடவை வச்சு. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு இது 3 மாவு சேர்க்க போகிறேன் நான். டீ கடையில் உள்ள டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இதில் கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 150 ml இருக்கும். 150 கிராம் போட்டுக்கோங்க. 5 ஸ்பூனே போட்டேன். இதிலே வந்து பச்சரிசி மாவு ஒரு சின்ன 2 கரண்டி போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு, மைதா மாவு நல்லா 1 கப் மைதா மாவு போட்டிருக்கிறேன். மைதா மாவு தான் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இந்த பக்கம் நான் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். இது நேற்று காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருக்கும். அதையும் ஊற்றணும். அது முதல் காயட்டும். காய்ஞ்சதுமே ஊற்றி விட்டுக்கலாம். இதில் எல்லாம் போட்டுங்க. வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. சோடாப்பு சேர்த்தா நல்லா பொசுன்னு வரும். எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதே மாதிரி வெங்காய போண்டா வந்து பிசைஞ்சிட்டு நிறையா நேரம் வச்சுருக்கக்கூடாது. பிசைஞ்சோடனே போட்டு விட்டுறணும். அதுக்காகத்தான் எண்ணெயை நம்ம காய வச்சிடணும் முன்னாடியேவும். ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அது எண்ணெய் குடிச்சிடும் வெங்காய போண்டா வந்து. ஏன்னா வெங்காயத்தில் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். இப்படி பிசைஞ்சாத்தே நமக்கு இப்படி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சோடாப்பு லைட்டாக ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்குறேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம உடனே போட போகிறதுனால இந்த டீ கடையிலலாம் போடுவாங்க வருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே மாவே இருக்காது, வெங்காயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. மேலே பூரா மொறுன்னு இருக்கும். உள்ள வெங்காயம் மட்டும் பிச்சு பார்த்தா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடையில் போடுறது மாதிரியே இருக்கும். நம்ம பசங்களுக்கு வீட்டில் ஒரு 4 வெங்காயம் இருந்துச்சா போதும். டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். காய்ஞ்சதை நம்ம அப்படியே போட்டுடலாம். எடுத்து போட்டுடலாம். நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து காஃபிக்கு வச்சுருக்கிறேன். சரி, இந்த சாப்பிட்டோம்னா 1 டம்ளர் காஃபி குடித்தா சூப்பராக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா இப்போ நம்ம இது எப்படி போடணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி தான் போடணும். ரொம்ப உருண்டையாக போட்டுறக்கூடாது. உருண்டையாக போட்டோம்னா அது வந்து போண்டா மாதிரி போயிடும். இது வந்து வெங்காய பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு இப்படி அகழ்ச்சிதான் போடணும். டீ கடையில் இப்படித்தான் போடுவாங்க. பெருசாக போடுவாங்க. அவ்வளோதான். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போயே நம்ம திருப்பக்கூடாது. நல்லா வெந்து மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரட்டி விட்டுறணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டுறணும். இப்போ ஒட்டாது நமக்கு. நல்லா பிரட்டி விடுங்க. இப்போயே வருங்க சத்தம் மொறுன்னு இருக்கு பாருங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மிளகாத்தூள் வந்து எனக்கு கொஞ்சம் கலராக இருக்கும். உங்களுக்கு நல்லா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தான் போட்டேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ வாங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா. அதே டீ கடையில் இப்படி தான் போடுவாங்க. இதை விட இன்னும் பெருசாக போடுவாங்க. ஒரு போண்டா 10 ரூபான்னு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேனியிலாம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போய் நின்றோம்னா இந்த போண்டாவுடைய மனமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இன்னும் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம போடணும். ஒரு நாளே பெரிய வெங்காயம் இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா, டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துக்கலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ போட்டுடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு எல்லாமே. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா மொறுண்டு அந்த வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய போண்டா வந்து சிம்பிளாக இருக்கும். 4 வெங்காயம் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் வெங்காய போண்டா. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த போண்டா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் எதுவுமே குடிக்கல வரணும், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது, அதனால் நமக்கு எண்ணெய் குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.